Hey, hi da. This is Harfix. நான் உங்கள் ஹரு. டுடே வந்து நான் ஹிஸ் மீரான ஒரு ஜேகேக்கான ஒன் ஷாட் போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரியோட கன்செப்டை வந்து எனக்கு இன்ஸ்டாவில் ஒரு சில குடி டிஎம் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இது அவங்களுக்காக, இது அவங்களோட ஸ்டோரி. ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக சொல்லியிருந்தாங்க. அக்கா நீங்கள் உங்களோட ஸ்டைலில் சொல்லுங்கள், உங்களோட ஆன் டயலாக்ஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது அவங்களுக்காக. என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்டோரி இட்ஸ் பிலாங்ஸ் டு யூ. நீங்கள் சொன்னதுனால தான் நான் இந்த ஸ்டோரி செய்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு யூ. அண்ட் ஆல்சோ அவங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக பேசினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்டா என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஸ்டோரியோட இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். இந்த ஸ்டோரியில் வந்து ஜேகே நம்ம யூஸ்வலாக நம்ம ஐடல்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு ஐடல் தான். அவர் நம்ம பேண்டில் தான் இருக்கார், பிடிஎஸ்ல. அண்ட் வயனை பற்றி பார்த்தோம்னா, வயன் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து என்ன சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டானுக்கு, அது கூடவே ரொம்ப ரொம்ப போல்டான ஒரு அதாவது ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா உடனே போய் தட்டி கேட்குற அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இதில் வந்து நான் வந்து வயனோட கேரக்டரை வந்து வயனண்டு மென்ஷன் பண்ணாமல் மிராண்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுதான் பெர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது செல்லக்குட்டியும் அவங்க மிராண்டு மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால மிராண்டு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய கோவில். அந்த கோவிலில் 4-5 பொண்ணுங்க சேர்ந்து மார்கழி திங்கள் அல்லவா சாங்குக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அதில் அந்த சாங் கட் ஆனதுமே ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பொண்ணும், பா மீரா, செம்மையாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நீ வேணா பாரு, ஓன் டான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்கும் அப்படின்னு அவளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போது மீராவோ ரித்துவை பார்த்துட்டு, ரித்து, இது ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷலாலாம் இல்லை, எப்பயும் போல யூஸ்வலான சாங், யூஸ்வலான ஸ்டெப்ஸ், அவ்வளோதான். நாங்கள் இதுக்கண்டு பெருசாக எஃபெக்ட் போட்டு இந்த டான்ஸுக்காக ப்ராக்டிஸ் பண்ணலை. ஏதோ அங்கே மிஸ் சொன்னாங்க, அவங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம், மற்றபடி இதில் ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போது ரித்து அவங்க பார்த்து, நீ வேணா பாரு, நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உன் டான்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்கலைன்னா நீ வேணா எழுதி வச்சுக்கோ, டான்ஸுக்காக சாங்குக்காக இதுக்கெல்லாம் மார்க் போடுறாங்களோ இல்லையோ, ஆனால் மீரா உன் கண்ணுக்காகவே மார்க்ஸ் போடுவாங்க அப்படின்னு சொன்னதும் மீரா அப்படியே ஷை ஆகிக்கிட்டே, சரி இட்ஸ் கெட்டிங் லேட், அப்பா அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அப்புறம் என்ன வச்சு வாங்குன்னு வாங்கிடுவாரு, எனக்கு காம்படிஷனுக்கும் போத்தவில்லை, ப்ராக்டிஸுக்கும் போத்தவில்லைன்னு எனக்கு பிடிச்சி வச்சிருவாரு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லிக்கிட்டு வெளியால் வரான். வெளியால் வரும்போது வெளியால் ஒரு காஸ்ட்லியான கார் நிற்கிது. அந்த காருக்குள்ளே ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க காரை விட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் ரித்துவும் வெளியால் வரது பார்த்துட்டு இறங்குறாங்க. அப்போது அந்த டைமில் ஒரு பையன் உங்களை க்ராஸ் பண்ணிட்டு போய்க்குள்ள உங்களோட பேக் சைடில் தட்டிட்டு போகிறான். அதை பார்த்த நீங்களும் அவனை டேய் தம்பி அப்படின்னு கூப்பிடுறீங்க. அப்போ அவன் திரும்பி, என்ன தம்பியா, நான் உனக்கு தம்பியா அப்படின்னு சொல்ல, அவன் கன்னத்துலேயே பல்லாருன்னு ஒரு ஸ்லாப் விடுறீங்க. ஸ்லாப்பை விட்டுட்டு நீங்கள் சொல்கிறீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஒரு பொண்ணு சாரி கட்டி கோவிலுக்கெல்லாம் வந்தா அந்த பொண்ணு சைலண்டா அமைதியான பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு அடங்கிட்டு போகிற பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பையன், என்னடி நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சுட்டு இருக்கேன், நான் நினைச்சா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன வேணா புடுங்கடா, எங்கப்பா யார் தெரியுமா, இந்த ஏரியா கவுன்சிலர், நீ என்ன புடுங்குறன்றத அவர்கிட்ட வந்து புடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க செப்பலை போட்டுட்டு ரித்துவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறீங்க. அப்போ அந்த காஸ்ட்லியான காருக்கு வெளியால ஒரு லேடி வந்து நின்னாங்கன்னு சொன்னால, அந்த லேடி வேற யாரும் இல்லை, நம்ம ரித்துவோட அம்மா தான். ஐ மீன் நம்ம ஜேகேயோட அம்மா தான். ஜேகேயோட அம்மா உங்களை பார்த்துட்டு, என்னம்மா அவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்க, இல்லை ஆண்டி அவன் மிஸ்பிஹேவ் பண்ணா, அதான் பலாருன்னு ஒன்று வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படி ரித்துவோட அம்மா உங்களை பார்த்துட்டு, தட்ஸ் மை கேர்ள், எனக்கு தெரியும் மீரா, நீ இப்படிதான் பண்ணுவேன்னு, இப்படிதான் பண்ணணும், இந்த மாதிரியான பசங்களை இந்த மாதிரி அடிச்சாதான் இவங்க எல்லாம் திருந்துவானுங்க, விட்டா பொண்ணுங்களை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி டோயா மாத்திட்டு அவங்களுக்கு பின்னாலேயே சுத்த வைப்பாங்க அப்படின்னு சொல்ல, நீங்க அவங்கள பார்த்துட்டு, மா மற்ற பொண்ணுங்க மாதிரி மீராவை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, மீரா நீ உன்னோட தைரியத்துல ஒரு காப்பங்காவது இந்த ரித்துக்கும் கூட, அவளும் கொஞ்சம் தைரியமா இருக்கட்டும், யார் என்ன செஞ்சாலும் விடுமா பரவாயில்ல அப்படின்னு வெளியால சொல்றா. இதே வீட்டுக்கு வந்தா அவங்க அண்ணன்காரனோட முடியை பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்ல, நீங்க அப்படியே ரித்துவை பார்த்து சிரிச்சுட்டு, அவள் அப்படித்தாம்மா சரியான இன்ட்ரோவர்ட், ஆனா அவளுக்குண்டு எல்லாம் நடக்கும்போது அவள் கண்டிப்பா வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாள் அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்ல, அவங்க உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, சரிம்மா வா கார்ல ஏறு, உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா பரவாயில்ல, கார் வந்திருக்கு, நான் என் கார்லேயே போய்க்கிறேம்மா, நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க, நீங்க சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கார்ல ஏற்றி அனுப்பிட்டு நீங்களும் உங்களோட கார்ல ஏறி வீட்டுக்கு கிளம்புறீங்க. இத்த அட் த சேம் டைம் இன்னொரு இடத்த கட்டுறாங்க. அது இன்னொரு வீடு உண்டு.
அந்த வீட்டில் ஒரு பையன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. காருக்குள்ளேருந்து ரித்துவோட அம்மாவும் இறங்கி வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது மேலே ரூமில் படுத்திருந்தபடியனும் அப்படியே எழுந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்கி வரேன். அப்போது ரித்துவோட அம்மா ஒன்று பார்த்துட்டு, ஜேகே என்னடா இவ்வளோ லேட்டாக எழுந்திருக்கிறேன், நாங்கள் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம், இன்னும் நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னே எழுப்பினோம், இப்போ தான் எழும்பி வர அப்படின்னு சொல்ல, ஜேகே அப்படியே அவங்கள பார்த்துட்டு, அம்மா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, செம்ம ப்ராக்டிஸ், அடுத்த கன்சர்ட்டுக்கு போகணுமன்றதுக்காண்டி செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், உடம்பெல்லாம் வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் வந்து உட்காட்டாரு. அதை பார்த்துட்டு ஜேகேயோட அம்மா ஜேகே கிட்ட பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியும், நீ தான் எப்போயுமே எனக்கு பெஸ்ட், ஓகே, எதுவுமே யோசிக்காம ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரித்து, ஏம்மா இடுப்பில் தூக்கி வச்சு பாலும் கொடு, இப்படி வச்சு அவனுக்கு கொஞ்சிக்கிட்டு இருக்க, என்னண்டா எல்லாருக்கும் முன்னால் வச்சு திட்டுறேன் அப்படின்னு சொல்ல, ஜேகேவோ வாயாடி வாய் மட்டும் பொடி அப்படின்னு சொல்ல, ரித்து ஆமாம் இது ஒரு டைலாக் சொல்லி என்ன கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஜேகேவோட அம்மா ஜேகேவை பார்த்துட்டு, இன்னைக்கு ரித்துவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கால மீரா, அவ ஒருத்தன் வந்து அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லி கோவிலில் பல்லாரன்னு ஒன்று கண்ணை திரைய விட்டுட்டாடா, பாவம் அந்த பையன் மூஞ்சி அதை பார்க்கணுமே அப்படின்னு சொல்ல, அம்மா அவனை பிடிச்சி போலீஸில் கொடுக்கல, ஏண்டா போலீஸில் எல்லாம் கொடுத்துக்கிட்டே, அதான் பலாருன்னு ஒன்று வச்சாலே இனிமேல் எந்த பொண்ணையாவது தொடரணும்னு தோணுமா அவனுக்கு அப்படின்னு சொல்ல, ஜேகே யாருமா அது, அந்த பொண்ணை நானே பார்க்கணும் போல, எனக்கே பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு முதி சொல்ல, ஜேகேயோட அம்மாவா அவள் அடிக்கடி இங்கே வந்துட்டு போறாதான் நீரா அப்பெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்ல, ஜேகே எங்கம்மா எனக்கு நான் வீட்டில் இருக்கிறதே பெரிய அதிசயம், இதில் அடிக்கடி வந்துட்டு போகிற பொண்ணை நான் எங்கம்மா பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ரித்து அங்கேருந்து நீ அவளை பார்க்காம இருக்கிறதே நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லி கவுண்டரை கொடுத்துட்டு போக, ஜேகே அப்படியே திரும்பி ரித்துவை பார்த்து முறைக்கிறாரு. அப்போ ரித்து என்னை சிரிச்சுக்கிட்டே ஓடிடுறேன். அப்படியே டைம் ஸ்கிப். இப்போ ஒரு நைட் 9 o'clock இருக்கும். அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் ரித்து உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறா. அப்போது உங்கள் அம்மா வீடியோ காலை ஆன்சர் பண்ணிவிட்டு, ரித்து எப்படிம்மா இருக்க அப்படின்னு கேட்க, ரித்து எனக்கு என்னம்மா சூப்பராக இருக்கேன், செம்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆமாம் அவள் என்ன காம்படிஷனுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாளா அப்படின்னு கேட்க, உங்கள் அம்மாவோ ரித்து கேட்ட, எல்லாம் ரெடி, கையில் மெஹந்தி போட்டுட்ருக்கா, அதனால தான் கோலை நான் ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா கோலை அவளுக்கு முன்னால் வச்சுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்போது ஒரு குட்டியாக ஒரு ஃப்ராக் போட்டுட்ருக்கீங்க, நைட்டு யூஸ்வலாக வீட்டுக்கு போகிற நைட் ட்ரெஸ் மாதிரி போட்டுட்ருக்கீங்க, கையில் மெஹந்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் ஹேர்னால் ஃப்ரீ ஹேராக தான் இருக்குது. அப்போ நீங்கள் ரித்துக்கிட்ட பேசிட்டே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதே, நாளைக்கு காம்படிஷனில் என்ன நடக்க போதோ, எனக்கு நான் என்ன செய்கிறேனே தெரியல தெரியுமா, பெருசாக ப்ராக்டிஸ் கூட பண்ணலை, என்ன மாதிரி பண்ணுவேன்ட்டும் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லடி அப்படின்னு சொல்ல, ரித்து அதுதான் நான் சொன்னேனே உன் கண்ணுக்கே மார்க்ஸ் வரும் வேணுன்னா பாரு அப்படின்னு சொல்ல, அப்போது ரித்துவோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டே ஜேகே வராரு. ஹே ரித்து அந்த ஹெட்ஃபோன் அங்கடி வச்சு அப்படின்ட்டு உள்ள என்டராக, நீங்கள் ஒரு மேல் வாய்ஸை கேட்டது, நீங்கள் சும்மாவே குட்டியாக ஸ்லீவ்லெஸ்ஸாக ஒரு நைட் ட்ரெஸ் தானே போட்டுட்ருக்கீங்க, ஒரு மூஞ்சி உங்கள் ஹேர் அதை மறைச்சிக்கிட்டே குந்திட்டுருக்கீங்க. அப்போது ஜேகே எட்டி உங்கள் ஃபோனை பார்த்துட்டு, யார் பேய் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே என்ன பேயா, அவர்கிட்ட சொல்லுடி நான் ஒன்றும் பேய் கிடையாதுன்னு ரெண்டு நீங்கள் ஒரு மூஞ்சி மறைச்ச மன்னிக்கு சொல்லிட்டு இருக்கீங்க சொல்ல, ரித்து அவளை ஜேகேவை பார்த்துட்டு, அதோ அந்த டேபிள் தான் ஹெட்ஃபோன் வச்சுருக்கேன் எடுத்துக்கிட்டு போ, சும்மா டோரை நோக் பண்ணாமக்கி இவளுக்குள்ளெல்லாம் வராத, இப்போது நான் பெரிய பொண்ணு எனக்கு ப்ரைவசி எல்லாம் தேவை அப்படின்னு சொல்ல, ஜேகே ஆமாம் இவன் வளர்ந்து கட்டுட்டா அப்படியே எழுது அந்த ஹெட்ஃபோன் எடுத்துக்கிட்டே போக, இப்போ நீங்கள் ரித்து அவர்கிட்ட சொல்லுடி நான் ஒன்றும் பெரிய பேயெல்லாம் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்ல, ரித்து அப்படியே ஜேகேவை பார்த்தேன், இது என் ஃப்ரெண்ட் மீரா, பேன்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்ல, ஜேகே பேய் மாதிரி இருந்தா பேன் தானே சொல்லுவாங்க. ரித்து அப்படியே ஜேகேவை பார்த்துட்டேன், அது நீங்களாம் சொல்லாத நான் தான் அவளை பேய்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, ஜேகே அப்படியே பெரிய சுத்தமாக சிரிச்சுக்கிட்டே வெளியால் போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போ நீங்கள் உங்களோட ஹேர் எல்லாம் பின்னுக்கு தட்டி விட்டுட்டு ரித்துவை பார்த்துட்டு முறைக்கிறீங்க, நான் உனக்கு பேய் மாதிரி இருக்கனா அப்படின்னு சொல்ல, சி நீ அழகிடி உன்னை பார்த்து பேய்னு சொல்லுவேனா அப்படின்னு ரித்து சொல்ல, நீங்கள் அப்படியே ரித்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே, நீ ஃபோனை வை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் தூங்கினேன் நாளைக்கு காலையில் காம்படிஷனுக்கு போவேன் அப்படின்னு சொல்ல, ரித்து உங்களை பார்த்துட்டேன், சரி நீ போய் படு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ரித்துவை பார்த்துட்டு, ரித்து மறக்காமல் காம்படிஷனுக்கு வந்துடு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ தான் வந்து என்னை என்கரேஜ் பண்ணணும், ரொம்ப பயமாக இருக்கும் எல்லாமே அன்ஃபெமிலியராக இருக்கும், நீ மட்டும் ஃபெமிலியராக இருந்தாலும் பரவாயில்ல வந்து குந்திரடி அப்படின்னு சொல்ல, ரித்து உங்களை பார்த்துட்டு, நான் வராமல் நீ காம்படிஷனில் டான்ஸ் பண்ண போறியா, அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காது, கண்டிப்பாக நான் வருவேன், தைரியமாக போய் படுத்து நாளைக்கு காலையில் ரெடி ஆகு அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு போய் உங்களோட மெஹந்தியெல்லாம் கழுவி போட்டு அப்படியே வந்து படுத்து கண்ணு மூடி நல்லா தூக்கம் அப்படியே விடியுது. விடிஞ்சதும் நீங்கள் பரபரப்பாக உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே காரில் ஏறி நேராக காம்படிஷன் நடக்கிற ஒரு காலேஜில் தான்
காம்படிஷன் நடக்குது. ஸோ நேராக அந்த காலேஜுக்கு போகிறீங்க. போயிட்டு உங்களுக்கு தந்த ஒரு ரூமுக்குள்ளே போய் நீங்களும் உங்களோட டீம்மேட்ஸ் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இப்படி ரெடி ஆகிக்கிட்டே என்ன இன்னும் ரித்துவை காணலே அப்படின்னு ரித்துக்கு கால் ஆச்சு. ஹே ரித்து எங்கடி நிற்கிற, சீக்கிரமா வாயேண்டி அப்படின்னு திட்ட. ரித்து ஹே இதோ கிளம்பிட்டேன்டி, அண்ணா கிளம்ப லேட் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்னு சொல்றீங்க. இங்கே சைட் பார்த்தா ஜேகே பரபரப்பா ஒரு பிளாக் கலர்ல சூட் போட்டுக்கிட்டே, சூட் மீன்ஸ் ஒரு பேகி பேண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு அதுக்கு மேலால ஒரு பிளாக் கலர் லெதர் கோட் மாதிரி வேர் பண்ணிட்டு வந்துட்டேன். அம்மா நான் எனக்கு டைம் ஆச்சுமா, இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா வா, இப்போ நான் போகிற காம்படிஷனுக்கு நீங்களாம் எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்ல, அப்போது ரித்து அவங்க அண்ணனை பார்த்துட்டேன். நோ உனக்காக ஒன்றும் நாங்கள் வரல, அங்கே என் ஃப்ரெண்ட் மீரா டான்ஸ் பண்ணுறா, அவளை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரித்துவோட அம்மாவும் பரபரன்னு வலிக்கிட்டு வராங்க. அப்போது கார் எடுத்துகிட்டு கார் நேராக இப்போது அந்த காலேஜை நோக்கி அந்த காலேஜ் என்ட்ரன்ஸில் வந்து நிற்கிது. கார் நின்றதுமே அங்கே இருக்க எல்லாருமே இப்படி படபடண்டு ஓடி வந்து அந்த காரை சுற்றி வளைச்சு நிற்கிறாங்க. அப்போது ஜேகே அதுக்குள்ள மாசா இருந்து இறங்கி வராரு. அப்போ உங்கள் ரூமுக்கு ரித்து படபடன்னு ஓடி வந்துட்டு ஹே நான் வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் ரித்துவை பார்த்து ஹக் பண்ணிட்டே, எங்கே நீ நான் டான்ஸ் பண்ணுறதுக்கு இடையில வர மாட்டியோன்னு நினச்சி பயந்துட்டேன்டி, ரொம்ப பயமாக இருக்குடி, என்னென்னு நான் டான்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, ரித்து உங்களை பார்த்துட்டு கான்ஃபிடென்ட்டாக பண்ண மச்சான், இதெல்லாம் பெரிய மேட்டரா, இவ்வளோ பெரிய காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், இது சப்ப காம்படிஷன், இதுக்கு போய் பயந்துக்கிட்டு இருக்கேன், அங்கே ஒன்றும் நடக்காது, சூப்பராக பண்ணுவேன், எதுவுமே யோசிக்காம போய் டான்ஸ் பண்ணுறதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஓகே மச்சான் கண்டிப்பா மாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, நீங்களும் அவளை பார்த்து மாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து எட்டி பார்க்குறீங்க. அப்புறம் இப்போ உங்கள் பக்கத்தில் இல்லை, நீங்கள் மட்டும்தான் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது அந்த வேயை தான் ஜங்குக் இறங்கி உள்ள போகிறாரு. அப்போ நிறைய பேர் அவரை மொச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு யார் இவர், ஏன் எல்லாரும் இவரை வந்து பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணு, உங்கள் கூட டான்ஸ் பண்ணுற இன்னொரு பொண்ணு வந்துட்டு, இவர் தெரியாதா, இவர் தான் நம்மளுக்கு ஜட்ஜாக வந்திருக்காரு, இவர் ஏதோ பெரிய பாய் பேண்ட் குரூப்பில் லீட் சிங்கராக இருக்காரா அப்படின்னு சொல்ல, ஆஹா அப்படியா அப்படின்ட்டு அவரை பார்க்குறீங்க. பார்க்க அப்போது கீழே இருந்த ஜேகே மேலே மாடியில் இருந்தவங்களை அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. உங்கள் 2 பேரோட கண்ணும் அப்படியே மீட் ஆகுது. ஜேகே சொல்லவே தேவையில்லை, உங்கள் கண்ணை பார்த்ததுமே உங்கள் கண்ணுலையே அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டாரு. அப்படியே உங்களை கண்ணையே பார்த்துட்டு நிற்கும் போது நீங்கள் ஒரு 5 செகண்ட் அவரை கண்ணை பார்த்துருப்பீங்க. அப்படி உங்கள் வயிற்றுக்குள்ள எல்லாம் பட்டம் பிடிச்சி பறந்த மாதிரி இருக்கு. அப்போ நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டோ, ஏன் இவர் இப்படி பார்க்குறாரு நம்மளை அப்படின்னு மனசில் திங்க் பண்ணிக்கிட்டே அப்படி ஓடி போயிடுறீங்க ரூம்குள்ளே. அப்போ ஜேகே சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நேராக அந்த காம்படிஷன் நடக்கிற அந்த ஸ்டேஜ் இருக்கிற இடத்துக்கிட்ட போகிறாரு. ஸ்டேஜுக்கு முன் ரோலையே ஜேகேக்கான சீட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேகே அதில் உட்காந்துருக்காரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது, அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நடக்குது. அப்போது நிறைய டைம்ஸ் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க, கிளாசிக்கல் வெஸ்டர்ன் அப்படி இப்படின்னு. அப்படியே அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் டான்ஸ் அந்த காம்படிஷன் நடந்து கொண்டிருக்கும் போதே உங்கள் டீமோட நேமை சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பின்பக்கம் திரும்பி நின்று தான் நிற்கிறீங்க. அப்போ ஜேகே யூஸ்வலாக எல்லாரும் ஆடுறது தானே அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போது சாங் ஸ்டார்ட் ஆகுது. முடியும் போது ஜேகே அப்படி கண் அசைக்காம உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிர் அல்லவா என்ற அந்த போர்ஷன் வரும்போது
நீங்க அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்த ஜேகேவை அப்படியே கண் எடுக்காம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் அவர் மைண்ட்ல அப்படியே ஃபிளாஷ் ஆகுது. அவர் அதையே யோசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு இப்போ என்ன நடக்குதுன்றத ப்ரொசஸ் பண்ணிக்கொள்ளவே இல்லாம இருக்கு. இந்த கண்ணிலேயே விழுந்துடலாம் போல இருக்கே. எந்த பொண்ணும் பார்த்து வராத ஃபீலிங் இவளை பார்த்து மட்டும் நமக்கு ஏன் வருது அப்படின்னே திங்க் பண்ணிக்கிட்டு கண் விட்டாம உங்களை பார்க்குறாரு. அப்போ கடைசி பீட் அது முடிஞ்சு அப்படியே திரும்பி ஒரு ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. ஆனால் அந்த ஸ்டாச்சு அவ்வளவு ஆடின ஸ்பீடில் அவ்வளவு மூச்சு வாங்க மேல் மூச்சு கீழ் மூச்சு இறங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ அவ்வளோ நேரம் உங்க கண்ணை பார்த்துக்கிட்டு இருந்த ஜேகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் இறங்கி உங்க லிப்ஸை பார்க்குறாரு. உங்க லிப்ஸ் உங்க மூக்கு மூச்சு வாங்குதோ இல்லையோ, ஆனா உங்களோட லிப்ஸ் அப்படியே காத்த உள்ள வழியா இருக்கு. உங்களோட செஸ்ட் அப்படியே மேல இங்கேயுமா போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ஜேகே, நான் எந்த பொண்ணையுமே அவ கண்ணை தாண்டி வரைக்குமே பார்த்ததில்ல. கண்ணை தாண்டி என்ன ஒரு பொண்ணோட முகத்தை கூட பார்த்ததில்ல. யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். ஆனா இவளை இப்படி பார்க்கணும்னு தோணுது. இவளை தப்பு தப்பாலாம் பார்க்கணும்னு தோணுது. தப்பு தப்பாலாம் என் மனசுக்குள்ள தோணுது வைக்கிறா. இவ்வளவு அழகா இருக்கா, இத்தனை நாள் என் கண்ணுல மாட்டலையே அப்படின்னு பிரமிச்சு போய் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே நீங்க மூச்சு வாங்க நிக்க அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே பெரிய சத்தமா அப்படியே கிளாப் பண்ணி உங்களை எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க. அப்போ மூச்சு வாங்க வாங்க நீங்க அப்படியே ரித்துவை பார்க்க, ரித்து சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்லி தம்ஸ் அப் பண்ணிக்கிட்டே பெரிய சத்தமா ஊஹூ மீரா 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 என்று கத்துறா. அப்போ அங்க பின்னுக்கு அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே அப்படியே மீரா 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 அப்படின்னு கத்துறாங்க. அப்போதான் ஜேகேக்கு ரியலைஸ் ஆகுது. அப்போ இவதான் அந்த மீராவா, என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட் அந்த மீரா இவதானா? இத்தனை நாள் எங்க வீட்டுக்கு வந்திருக்கா, எங்க வீட்டுல என் தங்கச்சி கூடவே இருந்திருக்கா. ஏன் நேத்து நைட் கூட என் தங்கச்சி கூட வீடியோ கால் பேசிட்டு இருந்தா. அப்பெல்லாம் இவன் முகத்தை கூட நான் பார்க்கல. ஆனா இவ்வளவு நாள் கழிச்சு இவன் முகத்தை பாக்குறது எவ்வளவு வேர்த்துன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை பண்ணிட்டேனே, கொஞ்சம் என் முன்னுக்கு கணக்குப்பட்டிருந்தான்னா இனி ரம்சார் பண்ணி கல்யாணமே பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்படி உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நீங்க எல்லாருமே டீமா சேர்ந்து ஒரு பவ் மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படியே போறீங்க. போக எப்படியோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடியுது. ஸோ வந்த கெஸ்ட் எல்லாருமே அவங்க தரப்புல வந்து ஸ்பீச் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகேவை வந்து ஸ்பீச் பண்ண சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்க அட் த சேம் டைம் உங்க ரூமுக்கு போன நீங்களோ அப்படியே கீழே வந்து உங்க ஃப்ரெண்ட் ரித்து கூட வந்து ரித்து ஹக் பண்ணிட்டு, ரித்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இப்பதான் ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்ல, ரித்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே மீரா சின்ன குட்டி செம்மையா பண்ண தெரியுமா அப்படியே நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். ஃப்ரீஸ் ஆகுறத விட அப்படியே மிஸ்மரைஸ் ஆயிட்டேன் தெரியுமா, எவ்வளவு நல்லா டான்ஸ் பண்ண தெரியுமா, அப்படியே ஃபால் ஆயிட்டேன். நான் மட்டும் பிறந்திருந்தேன் நேரம் உனக்கு சாரே பண்ணிருப்பேன் அப்படின்னு ரித்து சொல்ல, நீங்க அப்படியே ரித்துவை பார்த்துட்டு அப்பாடி இப்பதான் மனசுக்கு ஏதோ நிம்மதியா இருக்குடி, இவ்வளவு நேரமா பயந்துகிட்டு இருந்தேன் நல்லா பண்ண மாட்டணும் அப்படின்னு. அது வேற இந்த ஆடியன்ஸ் எல்லாரும் ஒரு நிமிஷம் கெப்பர் எடுத்துட்டாங்களா, நினைச்சது சரி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன ஆக போதும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா. ஆனா எல்லாருமே கொஞ்ச நேரம் கழிச்சு என் பேரை சொல்லி சேர் பண்ணும் போது எவ்வளவு நிம்மதியா எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு நீங்க அப்படி எக்ஸைட்டடா நீங்க ஃபீல் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ரித்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ரித்து அமைதியா கேட்டுட்டு இருக்கா. அப்போ பக்கத்துல ரித்துவோட அம்மா அவங்கள பார்த்துட்டு, அம்மா வயன் நானும் தான் இங்க இருக்கேன், ஆனா நீ எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, நீங்க ரித்துவோட அம்மா ஹக் பண்ணிட்டு, ஐயோ அம்மா உங்களை மறுப்புனா பாத்தீங்களா இங்க அப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அவங்க சூப்பரா இருந்துச்சு தெரியுமா, அப்படின்னு நான் என் சின்ன வயசுக்கே போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ரித்து அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா நீ இப்பமா கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் பண்ண, எனக்கு இது தெரியாம போச்சு அப்படிமா அப்படின்னு. அப்போ ரித்துவோட அம்மாவும், டேய் நான் கிளாசிக்கல் டான்ஸரா இருந்ததுனாலதான் உங்க அண்ணன் இப்போ இவ்வளவு நல்லா டான்ஸ் பண்றான் அப்படின்னு சொல்ல, நீங்க அப்படியே திருநே அவங்கள முடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ரித்துவோடம்மா, என்னம்மா முடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கு, என் பையன் அவ்வளவு பெரிய டான்ஸர் இல்லையா என்ன அப்படின்னு. நீங்க அவங்கள பார்த்துட்டு, ஆண்டி உங்க பையன் டான்ஸ் எல்லாம் ஆடுவாரா அப்படின்னு கேட்க, என்னடி இவளுக்கு ஒண்ணுமே தெரியாதா, சீக்கிரம் யாருன்னு கூட தெரியாதா அப்படின்னு கேட்க, ரித்து அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா அவளுக்கு பிடிஎஸ்னாலே யாருன்னு தெரியாது,
அவகிட்ட வந்துட்டு உங்க பையனை கேட்டா அவளுக்கு எனக்கு தெரியும், உங்க பையனை வெறும் போட்டோல மட்டும்தான் அவ பார்த்திருக்கா, நேர்ல பார்த்ததே இல்லை, அதுவும் குட்டி வயசு போட்டோல தான் பார்த்திருக்கா, இப்போ அவன் எப்படி இருப்பான்னு கூட அவளுக்கு தெரியாது அப்படின்னு ரித்துவோட அம்மா உங்களை பார்த்துட்டு, மா இவ்வளோ நேரம் உனக்கு மார்க் போட்டுட்டு இருந்தது என் பையன்தான் அப்படின்னு சொல்ல, அப்படியே அதே சேம் டைம் மைக்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்றவங்க, த குளோபல் பாப் ஸ்டார் ஐகான் மிஸ்டர் ஜோன் ஜங்குக்க ஸ்டேஜுக்கு கூப்பிடுறேன், அவர் வந்து உங்களுக்காக சின்ன ஸ்பீச் வந்து தர போறாரு அப்படின்னு சொல்ல, இப்படி ஃபுல் க்ரௌடு ஜே கே ஜே கே ஜே கே ஜே கே ஜே கே ஜே கே என்று அப்படியே பெருசா ஷேர் பண்றாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவ்வளவு நேரம் அவங்க கூட அமைதியா காமா பேசிக்கிட்டு இருந்த ரித்து, ஓ அண்ணா அண்ணா கத்துறா. அப்போ நீங்க பக்கத்துல இருந்து நீங்க திட்டுக்குன்னு பயந்துக்கிட்டே, ஹே என்னடி இப்படி கத்தி பயமுடுத்துற, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு பக்கத்துல இருந்த ஜேகேயோட அம்மாவோ உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, மா என் பையன் தான் அப்படின்னு ஜேகே அப்படியே மாசா ஸ்டேஜ்ல வர்றாரு. அப்போ நீங்க அப்படியே ஜேகேவே அப்படியே விரைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஸ்டேஜ்ல இருந்த ஜேகேவோ உங்களை கண்டுக்கவே இல்லை. அப்படி எல்லா ஆடியன்ஸையும் பார்த்துட்டு, ஹாய் ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் என்ன ஷேர் பண்றீங்க, என்ன என்கரேஜ் பண்றீங்க, இப்படியே எப்பயுமே என்கரேஜ் பண்ணுவீங்க என்னையும் என் டீமையும் எனக்கு தெரியும். அண்ட் டுடே இந்த ஷோ, இந்த காம்படிஷன் இதுக்கு வந்ததுக்கு ஐ ஃபீல் குட். அதோட எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டான்ஸஸை பார்த்தேன். அண்ட் அவங்களோட டான்ஸ், அவங்களோட யூனிக்னஸ், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். மேபி இந்த ஷோ என்னோட லைஃபையே மாற்றலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்கள் கண்ணை பார்க்குறாரு. அது சொன்னது கேட்டதுமே அப்படி நீங்கள் ஒரு மாதிரி உறைஞ்சு போய் ஜேகேவே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே அண்ட் இங்கே வந்து நிறைய டான்ஸஸை பார்த்தேன், ஸ்பெஷலி கிளாசிக்கல் டான்சஸ், தே ஆர் டூயிங் வெரி குட். அண்ட் அவங்களோட பாவங்கள், அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் அண்ட் எவ்ரி திங், அவங்களோட எனர்ஜி, இதெல்லாம் பார்க்கும்போது வாழே வா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஸோ உங்களுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். அப்போக்குள்ள நீங்களே தெரிஞ்சுப்பீங்க யார் வின்னர்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரம் பிரேக்கில் அமைதியை விட்டுட்டு அப்படியே தேங்க்யூ சொல்ல, அப்போ எல்லாருமே ஜேகே ஒன் சாங் அப்படின்னு கத்துறாங்க. அப்படி கத்தும்போது ஜேகே ஓகே 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 கம், உங்களுக்காக நான் சாங் பாடாம வேற யார் பாடுவா அப்படின்னுக்கிட்டே ஜேகே. 1, 2, 3 I can touch you to the phone or touch you to the universe in another time zone. It's the only time I can reverse. But when there's two dimensions, there's only one I'm missing. If you feel alone, you don't have to be left no more. I just wanna see you like that, see you like that. So if you're ready, and if you let me, I wanna see it in motion in 3D. You only grab me, champagne confetti. I wanna see it in motion in 3D. 'Cause you know I like it, girl. 3D. You know I like it, girl. 3D. Body to body to body to body to body. You and me, baby, you know that we got it. So don't go getting me started, 'cause you know I get hot-hearted. Baby, oh baby, you're making me crazy. Rain, rain, rain. You give me brand new emotion. You got me drinking that potion. I just wanna see you like that, see you like that. So if you're ready, and if you let me, hey, in motion, in 3D. Show me, girl, now. You won't regret me. Hey, I wanna see it in motion in 3D. Come on, 'cause you know I like it, girl. 3D. You know I like it, girl. 3D. 'Cause you know I like it, girl. You know how I like it. 3D. You know I like it, girl. 3D. அவர் அப்படியே சாங் பாடிட்டே தேங்க்யூ தேங்க்யூ ரமேஷ், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போது க்ரௌட் சும்மா சவுண்ட் கிழிக்குது. அப்போது நீங்கள் அப்படியே ஜேகேவை உங்கள் ஷோக்காக பார்த்துட்ருக்கீங்க. ரீசன், ஜேகே சாங் மட்டும் பாடலை, டான்ஸும் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தங்க பாட்டு பாடுறதே பெரிய அதிசயம், அதில் பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடுறத பார்த்தா
நீங்க எவ்வளவு ஷாக்கா ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுவும் இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் ஸ்டேஜ்ல லைவா இப்படி பாடுறத நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. அப்போ நீங்க அவ்வளவு ஷாக்கிங்கா அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ அவர் நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவரோட பன்னி டீத்தால அப்படி வடியோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே கிரௌட பார்த்துட்டு அப்படியே நேரா அவரோட ஃபோக்கஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க கண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க அப்படியே அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவர் உங்களை குறுகுறுன்னு பார்க்கறத பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க அப்படியே ஷை ஆகிக்கிட்டே கீழே குனிய அவர் அப்படியே மயக்காங்கால கொடுத்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து அப்படியே உட்காந்துறாரு. கொஞ்ச நேரத்தால ரிசல்ட் சொல்றாங்க, அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ உங்களோட டீம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுது. அப்போ ஜேகே அந்த ட்ராஃபி அவங்க கையில கொடுத்துட்டு அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே சொல்றாரு, கிளாசிக்கல் டான்ஸ் வந்து இவ்வளோ நல்லா ஒருத்தங்க பெர்ஃபார்ம் பண்றதை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் உங்களோட கண்ணே எனக்கு அதுல உள்ள இந்த ஸ்டோரிஸ் அப்படி நீங்க சொல்ல வர விஷயத்த அப்படியே என்கிட்ட சொல்லிச்சு என்று சொல்றாரு. சொல்ல நீங்க அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் அப்படி எங்களை ஹக் பண்ணி ஹூ நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கத்துறாங்க. அப்போ நீங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. அப்போ நீங்க சிரிக்கும்போது உங்களோட லிப்ஸ் மட்டும் ஸ்மைல் பண்ணல, உங்க கண் அது ஸ்மைல் பண்ணுது. ஸோ ஜேகே உங்க கண்ணையே பாக்குறாரு. பார்த்துட்டு அப்படியே போய் கீழே உட்கார்றாரு. அப்போ அதுக்கப்புறம் ட்ராஃபிஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா கிளம்புறாங்க. அப்போ ஜேகே வந்து நேரா அந்த காம்படிஷனை ரன் பண்ண அந்த ஒரு ஆள்கிட்ட போயிட்டு சும்மா நார்மலா அந்த காம்படிஷன் பத்தி எல்லாம் பேசிட்டு நல்லா காம்படிஷன் நடந்துச்சு அப்படின்லாம் கழிச்சிட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இன்க்ளூடிங் நம்ம ரித்துவும் அம்மாவும் கூட கிளம்பிட்டாங்க. அப்போ எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட கூட டான்ஸ் பண்றவங்க எல்லாரையும் அனுப்பிட்டு ரெஸ்ட் ரூம் வருதுன்றதுக்காக ரெஸ்ட் ரூமுக்கு போறீங்க. அட் த சேம் டைம் அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போற வழியில தான் ஜேகே இருந்து காட்சி கொண்டு வந்த அந்த ரூமும் இருக்குது. ஸோ அதை க்ராஸ் பண்ணிட்டு அப்படி போறீங்க. போக அப்படியே ஜேகே வந்து நீங்க போறதையே பாக்குறாரு. பார்த்துட்டு நீங்க முன்னுக்கு போயிட்டே இருக்கீங்க. இப்போ ஜேகே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டே வராரு. இப்போ உங்களுக்கு பின்னால யாரும் நடந்து வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா உங்களுக்கு அது தெரியாதே அது ஜேகேன்னு. அப்போ நீங்க யாரா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே அப்படியே முன்னுக்கு போறீங்க. போக ஜேகே அப்படி எனக்கு உங்களோட ஹேண்டை டச் பண்ணலாம்னு ஹேண்டை தொட வராரு. அப்போ சட்டாரனை திரும்பி பலாருன்னு ஒன்று கண்ணத்துல ஜேகே விட்டுறீங்க. அப்போ ஜேகே அப்படியே கண்ணத்துல கையை வச்சுட்டு அப்படியே ஷோக்கா அப்படியே ஹேண்ட் உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நீங்க ஜேகே அடிச்சுட்டு அப்படியே வாயில கையை வச்சுட்டு ஐம் சோ சாரி அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஜேகே இட்ஸ் ஓகே, பட் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஐம் ரியலி சாரி. நான் உங்களை வேணும்னு நடிக்கல, யாரும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். அது கூட நீங்க நிக்கிறது லேடிஸ் வாஷ்ரூம் வாசல்ல, ஸோ அதனால தான் அப்படின்னு சொன்னேன். ஜேகே அப்படியே ஒரு த்ரோட்டை அது வந்து உங்ககிட்ட பேசணும்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல உங்க பின்னாடியே வந்துட்டேன். அதான் நான் பார்க்கல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அப்போ நீங்க உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன இவ்வளோ ஃபோர்ஸா அடிச்சுன்னு இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஐயோ இவர் போயிட்டு ரித்துக்கிட்ட சொல்லிட்டான்னா அவன் என்கிட்ட எல்லாம் கத்துவா அவங்க அண்ணன் அடிச்சுட்டேன்னு. ஐயோ ஆன்டி என்ன நினைப்பாங்க. அண்ட் அப்போ ஜேகே நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு நீங்க ஆ ஆ கேக்குது சொல்லுங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஹெசிடேட்டடா அப்படி கிடைக்கிறீங்க. அப்போ ஜேகே அப்படி உங்களை பார்த்துட்டு அது வந்து என்னடா இவன் பார்த்தோன்னே இப்படி சொல்றான்னு நினைக்காதீங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு அப்போதான் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. உங்களை ஜேகே இப்போ ஃபோன் காலில் பேய்னு திட்டிடுது. இப்போ நீங்க ஜேகேவை பார்த்துட்டு நீங்க என்னை பார்த்து பேய சொன்னீங்கல்ல, என்னை பார்த்தா என்ன உங்களுக்கு பேய் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ல ஜேகே அதுக்கப்புறம் தான் இப்படி ரியலைஸே ஆகுறாரு. ஆமா நான் நேற்று இவ்வளவு பேய்னு சொன்னோம் அப்படின்னு. அப்போ ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அது அது வந்து நீங்க ஹேர் எல்லாம் முன்னுக்கு விட்டுட்டு இருந்தீங்களா, அதுதான் பேனுன்னு சும்மா கலாச்சுங்க. வேணும்னு சொல்லல, நான் ரித்துவ கடுப்பேத்தணுன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் உங்களை மீன் பண்ணி அப்படி சொல்லல. ஐம் ரியலி சாரிங்க அப்படின்னு சொல்ல நீங்க அப்படியே அவரை பார்த்துட்டு சரி அடிச்சேன்ல அதுக்கு மிதுக்கும் சரியா போச்சு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஜேகே ஓகே அப்ப நீங்க கூல்ல அப்படின்னு சொல்ல நீங்க லைட்டா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே கூல் தான் சொல்லுங்க என்ன விஷயம் என்ன பேசுறேன் அப்படின்னு அவர் பார்த்து கேட்க அவர் ஓகே ஜேகே சொல்லிடுறா இப்ப விட்ட திருப்பி பிடிக்கவே இல்லாது அப்படின்ட்டு அது வந்து வந்துட்டு உங்க கண்ணை பாக்குறாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தடுமாற வலிக்கிறாரு. அது அது வந்து அது அது உங்ககிட்ட ஒன்று அது என்ன சொல்லுங்க. அது இல்லை என்ன
பேச வந்து மறந்துடுச்சா என்ன? நீங்கள் சொல்ல. அப்போ ஜேகே, அது அது வந்து எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ. அண்ட் வேறு அது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து என்னடா அவன் டக்குன்னு வந்து பார்த்ததுமே இப்படி சொல்கிறான் அப்படின்லாம் நிற்காதீங்க. என்னன்னு தெரியல, பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே விழுந்துட்டேன். இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு ப்ராப்பராலாம் ப்ரப்போஸ் பண்ண தெரியாது. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டேன். உங்கள் கூட இனி நான் கிடைக்க போகிற ஹோல் லைஃப் உங்கள் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யோசிச்சுட்டு என்னோட 5 மினிட்ஸில் எனக்கு ரிசல்ட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்படியே ஜேகேவை அப்படி ஷாக்கா ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜேகே, என்னாச்சு சொல்லிடுவீங்கள்ல ஒரு 5 மினிட்ஸில் அப்படின்னு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, அது என்னண்டு 5 மினிட்ஸில் சொல்லணும் அப்படின்னு. அப்போது அப்போ நைட் சொல்லிடுங்க. ஓகே, நான் ரித்துக்கிட்ட நம்பர் வாங்கிடுறேன். ஓகே ஓகே பாய் அப்படின்ட்டே போகிறாரு. முன்னுக்கு போய்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி உங்களை பார்க்குறாரு. பார்க்க நீங்கள் அப்படியே தலையை கீழே குனிஞ்ச மாதிரிக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமக்கு இப்படி என்ன நடந்துச்சுன்னே என்ன ப்ரொசஸ் பண்ணிடலாமக்கி அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது சேக்கே, மீரா அண்ட நீங்கள் அப்படின்னு அவரை நிமிந்து பார்க்குறீங்க. பார்க்க அவர் ஐ லவ் யூ அப்படின்றாரு. நீங்கள் அப்படின்னு ஷாக் ஆகுறீங்க. அப்போ சரி போயிட்டு வரேன் பெட்ஸ் அப்படின்ட்டு முன்னுக்கு நடந்து போகிறாரு. அப்போ நீங்கள் ஷாக்காக அப்படியே பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு முகத்தை வாஷ் பண்ணிக்கிட்டே, என்ன இவர் இப்போதான் பார்த்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பார்த்ததும் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவரோட மீதி இருக்க ஹோல் லைஃப்பாக ஏன் கூட வாழணும்னு சொல்கிறாரு. அண்டு யோசிச்சுக்கிட்டே என்னையா நடக்குதுங்க அப்படின்னுக்கிட்டே வாஷ்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தூரம் போகிறீங்க. அப்போது அந்த நீங்கள் கொஞ்சம் தூரம் போய் பெண்ட் பண்ணி தான் நீங்கள் இருக்க அந்த ரூமுக்கு போகணும். ஸோ அந்த பெண்டால் அப்படி திரும்பும்போது ஜேகே அதுக்கிட்ட வந்து நின்றுட்டு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அப்படின்றாரு. அப்போது நீங்கள் அப்படின்னு உங்கள் ஹார்ட்டில் கையை வச்சுட்டு உங்களோட ஹார்ட் லெப்டப் துடிக்குது. அப்போ நீங்கள் அதில் கையை வச்சுட்டு எங்க அப்படி பயமுறுத்துறீங்க, பயமா இருக்குல்ல, இப்படி ஃபோர்ஸ் ஆன முன்னுக்கு வந்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்ல, ஜிகே இல்லை ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அது சொல்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க என்ன விஷயம்? என்னோட ஹோல் லைஃப் உங்களோட கழிக்கணும். அதோட என்னோட குழந்தைங்களுக்கு எப்போவுமே நீங்கள் தான் அம்மாவாக இருக்கணும். வேறு யாரையும் அந்த இடத்துல என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ என்னோட குழந்தைங்களுக்கு அம்மாவாக ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னே சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே முழிச்சு தக்க வரையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அவர் சரி ஓகே நீ கிளம்பு மட்டும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை நீங்கள் போங்க நான் போய்ப்பேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் முழிச்சு அவரை பார்த்துட்டு அப்படியே நேராக அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு உங்களோட ஹார்ட்டில் கை வச்சுட்டு, இந்த ஹார்ட் பீட் நான் பயந்ததுக்கு துடிக்கிற மாதிரி இல்லையே, வயிறெல்லாம் பட்டம்பிச்சு பறக்கிற மாதிரி இருக்கு, ஒரே பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக இருக்கே, என்னடா நடக்குதுங்க. வந்தார், பிடிச்சிருக்குனாரு, ஐ லைக் யூன்னாரு, அவரோட ஹோல் லைஃப்பும் என் கூட இருக்கணும்னாரு, ஐ லவ் யூ வேற சொன்னாரு. பார்த்தா திருப்பி அவரோட குழந்தைக்கு என்ன அம்மாவா இருக்க சொல்றாரு. என்னையா நடக்குதுங்க. என் ஹார்ட்ல கையை வச்சுட்டே நிக்கிறீங்க. அப்போ கிளம்பல அப்படின்றாரு. அப்போ நீங்க இதை கிளம்பிட்டு அப்படின்னுட்டு நேரா அவங்க பேக் எடுத்துட்டு பட்டன்னு ஓடுவீங்க. நிக்க கூட இல்லை, திரும்பி கூட பார்க்கல, அப்படியே ஓடி நேரா போய் ஒரு கார்ல ஏறிட்டீங்க. இப்போ காரை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ வீட்டை போனதுல இருந்து நீங்க இதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. குளிக்கும் போது, சும்மா சாப்பிடும் போது, சிக்கி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நினைச்சு பாக்குறீங்க. நினைச்செல்லாம் பார்த்துட்டு எனக்கும் அவர் பிடிச்சிருக்குதான், ஏன் நான் ஓகே சொல்லக்கூடாது, சொல்றதுல தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ அப்படியே நைட் ஆகுது. அப்போ உங்கள்கிட்ட ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. நீங்க அப்படியே கால் எடுத்து வச்சு பார்த்துட்டு, ஒருவேளை அவரா இருக்குமோ, அவர் தானே நைட் கால் பண்றேன்னு சொன்னாரு, ஆனா ரித்து நம்பர் கொடுக்குவான்னு ஒன்றும் கேட்கவும் இல்லை, யாரா இருக்கும் அப்படின்னுட்டு கால் ஆன்சர் பண்றீங்க. அப்ப ஹலோ பே, அதான் சேக்கே அப்படின்றாரு. அப்போ நீங்க பேபா அப்படின்னு, ஆமாண்டி நீங்க பொண்டாட்டில, அப்போ நான் பேபுன்னு தானே சொல்லலும், ஆனா நான் இன்னும் உங்களுக்கு ஓகே சொல்லலையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சொன்னாலும் சொல்லலாட்டியும் நீ தான் என் பொண்டாட்டி, அதை யாராலையும் மாற்ற முடியாது, நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ நீ தான் என் பொண்டாட்டி. சரி இப்போது நேராக கிளம்பி அவங்க வீட்டு டெரஸ்க்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எங்கள் வீட்டு டெரஸ்க்கா? எதுக்காக அப்படின்னு கேட்க, வாமானே
வாடி, நான் சொன்னா வரமாட்டியா, வாடி அப்படின்றாரு. டீயா, ஆமாண்டி, வாடி அப்படின்னு. நீங்க அப்படியே எழுந்துட்டு, என்ன டீலாம் சொல்றா, வேற யாரும் டீ சொன்னா எனக்கு கொட்டு கோவம் வரும். ஆனா இவ சொன்னா மட்டும் ஏன் அப்படி தோண மாட்டேங்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டுக்கிட்டே சினிங்கிக்கிட்டே அப்படியே நேரா டோர் ஓப்பன் பண்ணி அப்படி எட்டி பாக்குறீங்க உங்க வீட்டு அம்மா அப்பா எல்லாரும் நிற்கிறாங்களான்னு. யாருமே இல்லை. அப்போ நேரா ஓடி டெரஸுக்கு போறீங்க. டெரஸுக்கு போயிட்டு டெரஸோட டோரை ஓப்பன் பண்ணி உங்களோட மண்டையை மட்டும் விட்டு எட்டி பாக்குறீங்க. அப்போ உங்களோட கை வந்து அந்த சிவர்ல பிளேஸ் ஆகிருக்கு. அப்போ உங்க கையை பிடிச்சு படாருன்னு இழுக்கிறாரு. அப்போ நீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு போக, அப்போ உடனே உங்களை சிவத்தோட ஒட்டி உங்களை பிடிச்சு அப்படியே லாக் பண்ணிட்டு உங்க கண்ணையே பாக்குறாரு. அவரோட கை உங்க வாயை க்ளோஸ் பண்ணிருக்கு. அப்போ உங்க கண்ணையே பார்த்துக்கிட்டு, ஹாய் டிஃபரெண்டி, புருஷன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க அவரே அப்படி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் சொல்றாரு, என்னடி என்ன பண்ற அப்படின்னு. இப்போ நீங்க அப்படின்னு சரி அப்படின்ட்டு உங்க வாயில இருந்து அவரோட ஹேண்ட் எடுக்க, நீங்க இங்க என்ன பண்றீங்க, எங்க அப்பா பார்த்தா கதை கந்து, இங்க என்ன செய்றீங்க அப்படின்னு. சரி, ஆமா உங்க அப்பா பார்த்தா எனக்கு என்ன, மெதுவா பேசுங்க, வீட்டுல யாருக்காவது கேட்டுற போது, நீங்க பேசுறத பார்த்தா ஊரே எழுந்து வந்துடும் போல இருக்கு, கொஞ்சம் மெதுவா பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஜெகே அப்படி உங்களை பார்த்துக்கிட்டே உங்க ஹிப்பை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு உங்களையே பாக்குறாரு. அப்போ நீங்க ஜெகே ஹிப்பை ஹோல்ட் பண்ணதுமே அப்படியே ஸ்டக் ஆகி ஜெகே கண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜெகே, ஆமா என்ன முடிவு பண்ணிருக்கேன், ஓகேவா, எல்லாம் ஓகேவா, என்ன என்னமே ஓகே தான் சொல்றீங்க, நோவே ஆப்ஷன் இல்ல அப்படின்னு. ஜெகே, உனக்கு நோ ஆப்ஷனே கிடையாது, உனக்கு ஓகே மட்டும்தான் ஆப்ஷன், ஓகே சொல்லிட்டு போயிட்டே இரு அப்படின்றாரு. நீங்க அப்படி அவரை பார்த்துட்டு, நீங்க பெரிய ஐடல், உங்களுக்கு என்னை விட நிறைய பேர் தெரியும், நிறைய அழகான பொண்ணுங்களை பார்த்துருப்பீங்க, எதுக்காக நீங்க என்ன சூஸ் பண்றீங்க, எனக்கு நீங்க எதுக்காக என்ன சூஸ் பண்றீங்கன்னே புரியல அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜெகே உங்களோட டிஷர்ட் தூக்கிட்டு உங்களோட பேர் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அப்படியே அவர் கண்ணை பார்க்க வைக்கிறாரு. பார்க்க வச்சு அவர் உங்க கண்ணை பார்த்துக்கிட்டே, என் லைஃப்ல உன்னை பார்த்த மாதிரி யாரையுமே பார்த்தது கிடையாது, என் பொண்ணுங்களை கூட பார்க்க மாட்டேன், சும்மா டீம்ல கலாய்ப்பாங்க, இன்டர்நேஷ்னல் ப்ளே போயின்னு, அப்படியெல்லாம் கிடையாது. என் லைஃப்ல உன்னை பார்த்த மாதிரி, உன்னோட கண்ணை பார்த்த மாதிரி, உன்னை ரசிச்ச மாதிரி என் கண்ணு வேற யாரையும் எந்த கண்ணத்தை தொட்டும் ரசிச்சது கிடையாது. ஆமா, நான் நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன், அவங்களோட க்ளோஸாக நான் நடிக்க வேண்டியதான் சீன் வந்திருக்கு. ஆனா எவ்வளவுதான் நடிச்சாலும் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லாரையும் தாண்டி உன்னோட கண்ணுக்கு மட்டும்தான் ஃபால் ஆகுது, உன்னோட ஆட்டிடியூட்டுக்கு தான் இருந்தது. பலர் உனக்கு கண்ணத்திலே வச்ச பத்தியா, அது கூட என்னை இம்ப்ரெஸ் பண்ணது தெரியுமா, உங்ககிட்ட விழுந்துட்டேன்டி, எப்படியாவது என்ன மீட்டு தாயேன் அப்படின்னு உங்களை கண்ணை பார்த்து சொல்றாரு. அப்போ நீங்க அவரையே பார்த்துட்டு இருக்கீங்க. உனக்கு ஓகே தானே தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்க ஷையா உங்க தலைக்குள்ள குனிஞ்சுக்கிட்டே ஓகே தான் அப்படின்னு சொல்றீங்க. ஜெகே, ஓகேவா, சீரியஸ்லி உண்மையிலே என்ன பிடிச்சிருக்கா எனக்கு அப்படின்றாரு. அப்போ நீங்க ஜெகே பார்த்துட்டு, ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் காரில் வந்து இறங்கி அப்படியே மேலே பார்த்தீங்களே, அப்போவே விழுந்துட்டேன், அப்போவே எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய ஐடல், இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் வெறும் ஜெகே தான். எங்கே எப்போ எப்படி யார் வந்தாலும் எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் என்னை விட்டு கொடுக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்கட, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஜெகே அப்படியே உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டே, எந்த கருத்தை தொட்டும் யார் என்கிட்ட வந்தாலும், அது கொம்பனாவே இருந்தாலும், உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்கிறாது, சாவர வரைக்கும். சாவல கூட உனக்கு முன்ன நான் போக மாட்டேன்டி, உன்னை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்குவேன். என் பொண்டாட்டிய எவன் கையிலையும் கையேந்த விட மாட்டேன், அது என் பிள்ளையா இருந்தாலும் சரி, உன்னை யார்கிட்டையும் கையேந்த விட மாட்டேன்டி. நீ ஏன் பொண்டாட்டி, உனக்காக மட்டும்தானா, எனக்காக மட்டும்தான் நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ நீங்க அவரை பார்த்துக்கிட்டே, என்ன அப்படி பார்க்குறீங்க அண்ட ஜெகே, சொல்லு, என்ன சொல்ல, அதுதான் சொல்ல வந்தது சொல்லு, சொல்லிட்டனே அப்படின்னு
ஜேகே, ஹே, இது மட்டுமா சொல்ல வந்த? அந்த 3 லெட்டர்ஸ் சொல்ல மாட்டியா? அது அது வந்து ஜேகே வந்து நீங்கள் ரொம்ப ஷை ஆகுறீங்க. உங்கள் ஷைனஸில் உங்கள் கண்ணெல்லாம் அப்படி சிவந்து போயிட்டு ப்ளஷ்ஷால். அப்போது ஷை ஆகிக்கிட்டேன். ஜேகே, நான் உங்கள் குழந்தைக்கு அம்மாவாக ரெடி. நீங்கள் அப்பாவாக ரெடியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே சிரிச்சுக்கிட்டே, நான் இப்போவோ ரெடி பண்ணலாமா குழந்தைய அப்படின்னு. ஜேகே, அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஜேகே அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்துட்டேன். ஐ லவ் யூ டி அப்படின்னு நீங்கள் அப்படியே நிமிந்து ஜேகேவோட கண்ணை பார்த்து, ஜேகே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொன்னதும் ஜேகே உங்களை ஹிப்பை பிடிச்சி அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களை பார்த்து, லைஃப்பில் உங்க கூட இப்படி சந்தோஷமாக இருக்கணுண்டி அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 months ஆகிட்டு உங்கள் வீட்டில் எல்லார்கிட்டையும் வந்து ஜேகே பேசிட்டாரு. அப்போது எல்லாருமே உங்களுக்கு ஜேகேக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவே பண்ணிட்டாங்க. அப்போது அந்த டைமில் தான் ஜேகே ஒரு சோலோ சாங் கமிட் ஆகியிருக்காரு. ஜேகே கூட ஜெனி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஜேகேயும் ஜெனியும் ரொம்ப 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 க்ளோஸாக இருக்காங்க என்று சொல்லி நியூஸ் எல்லாம் வருது. அந்த கொஞ்ச நாள் ஜேகே உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட மெசேஜஸுக்கு ரிப்ளை பண்ணாமல் அப்படி ரொம்ப ரஷ்ஷாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ரூமர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு உண்மைன்ற மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ் என்று சொல்லி நிறைய விஷயங்கள், கூடவே வந்து ஜேகேயும் ஜெனியும் கிஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் இமேஜஸ் எல்லாம் வெளியாகுது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து அப்படியே ப்ரோக்கனா அப்படியே ஏன் ஜேகே என் கோவெல்லாம் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்கு என்னாச்சு, ஏ எதுக்காக இப்படியெல்லாம் ரூமர்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே கேட்குறீங்க. அப்போ ரித்து, இதெல்லாம் ரூமர்ஸாக மட்டும்தாண்டி இருக்கும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சீன் கிரியேட் பண்ணாத, இதெல்லாம் காமா ஃப்ரீயாக விடு, ஐடல்ஸ்னாலே அப்படித்தான், ரூமர்ஸ் எல்லாம் வர்றது ரொம்ப ரொம்ப சகஜம், இதெல்லாம் பெரிய விஷயமா நீ எடுத்துக்கிட்டேன்டா, அது உன்னை தான் ஹர்ட் பண்ணும், அதனால இதெல்லாம் பெரிய விஷயமா எடுக்காத மீரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து 2-3 இமேஜஸ் வருது. அதில் ஜேகேவும் ஜெனியும் ஒன்றா பெட்டில் ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல், ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பெட்ஷீட் மட்டும் கவர் பண்ணி இருக்க மாதிரி அந்த இமேஜ் எல்லாம் இருக்குது. அப்போது நீங்கள் அதை பார்த்ததுமே செம்மையாக உங்களுக்கு கோவம் வந்துட்டு அப்படியே நேராக ரித்துவை பார்த்துட்டு, இப்போது ஜேகே எங்கே இருக்கா எனக்கு கேட்குறீங்க. உடனே ரித்து, ஜேகே வீட்டில் தாண்டி இருக்கான், இப்போதான் பிரேக் அடிச்சு வீட்டை வந்தான்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் விறுவிறுவிறுண்டு நேராக ஜேகேவோட வீட்டுக்கு போகிறீங்க. ஜேகேவோட ரூமுக்கு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போக, ஜேகே அப்படி பெட்டில் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நேராக ஜேகே கிட்ட போயிட்டு, ஜேகே அப்படின்னு, ஜேகே ஏ நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்க, அந்த இமேஜஸ் எல்லாம் காட்டி, என்ன இது, என்ன நடக்குதுங்க, நான் கால் பண்ண கால் ஆன்சர் பண்ணுறது கிடையாது, மெசேஜ் பண்ண மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறது கிடையாது, மேரேஜுக்கான எல்லா ஒர்க்ஸும் நடந்துகிட்டு இருக்கு, நீ இந்த டைம்ல இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் வேற வந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்குது ஜேகே இங்க அப்படின்னு நீங்க ஜேகே எடுத்துட்ட. ஜேகே இல்லடி, அது அது வந்து வெறும் ரூமர்ஸ் தான் அப்படின்னு நீங்க அந்த போட்டோவை கட்டி, ஓ அப்ப இவ கூட படுக்கிறதுலாம் உனக்கு ரூமர்ஸா, இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும், நான் என்ன வேர்க்கச்சியை நினைச்சுக்கிட்டு இருக்கியா, மொத்த பொண்ணுங்க மாதிரி நீ என்ன பண்ணாங்க கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிறதுக்கு நான் என்ன லூசா, நீ எதுனாலும் பண்ணுவ, எப்படி இருந்தாலும் தெரிவ, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா எனக்கு. ஜேகே இங்க பாரு மீரா, தயவு செஞ்சு நான் சொல்றதுக்கு இது ஒரு விஷயமே இல்லை, இந்த மாதிரி மாஃபிங் கூட பண்ணல, ஓ இது மாஃபிங்கா, ஜேகே இது மாஃபிங்கா அப்படின்னு ஜேகேவை பார்த்து அதட்டி கேக்குறீங்க. அப்போ ஜேகே அதை பார்த்துட்டே இல்ல அப்படின்றாரு. நீங்க அந்த இடத்துல அடைஞ்சிட்டீங்க. அப்படியே ஜேகேவை பார்த்து, ஜேகே நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும் போதே நான் உன்கிட்ட கேட்டேன் இல்ல, இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா நீ இப்படி அசால்ட்டா சொல்றல்ல, அவ்வளவுக்கு என்னடா உனக்கு, அவ்வளவுக்கு உனக்கு கண்ட்ரோல் இல்லையா, உன்னையே நினைச்சுக்கிட்டு நான் இங்க இருக்கேன், உனக்கு அதை பத்தி எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு கவலையும் இல்லைல்ல. நினைச்சேன் நீ எல்லாம் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது, நீயா வந்து என்கிட்ட பேசும்போது அப்பவே நான் உஷாராக இருந்திருக்கேன், ஏமாந்துட்டேன், இதுக்கு மேல எனக்கு ஏமாற பிடிக்கல ஜேகே, போதும், இட்ஸ் ஓவர், இதோட நிறுத்திக்கலாம், எனக்கு இதுக்கு மேல எதுவும் பேசணும்னு தோணல, இதுக்கு மேல உன் கூட இருக்கணும்னு தோணல,
இதுக்கான நீ ஆன்சரும் பண்ண மாட்டேன், என் கால்ஸுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன், என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா மத்தவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு பெரிய விஷயமா வந்துட்டு இந்த இமேஜஸ் கூட மார்ஃபிங் இல்லைன்னு நீ அவன் வாயால சொல்லிட்ட. போதும், எனக்கு இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு எந்த ஐடியாவும் இல்லை ஜேகே. போதும், தயவு செஞ்சு போதும். என்ன இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணாத. நான் அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன். ஓகே, இதோட போதும். எனக்கு இதுக்கு மேல உங்ககிட்ட பேசவும் இஷ்டம் இல்லை, உன் கூட இருக்கவும் இஷ்டம் இல்லை. என் கண்ணுக்குள்ள கத்தாத நெஞ்சுக்குள்ள நச்சாத சொல்லே போதும், ஓ சொல்லே போதும். ஹே அன்ப மொத்தம் பெச்சானே, கோபம் வச்சு பச்சானே, இன்னும் வேணும், ஓ இன்னும் வேணும். விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன், காத்தில் உள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரனா. ஓட ஓட நான் மேல சாஞ்சுக்க தீர தீரவோ தோல்லையா, ஈரோ ஈரம் கண்ணோரோ மெதுவா போதுமே. ஓட ஓட நான் மேல சாஞ்சுக்க தீர தீரவோ தோல்லையா, ஈரோ ஈரம் கண்ணோரமா போதுமே. ஓகேடா, இதோட ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். இது நான் ஒன் ஷாட்டாக முடிக்கலான்னு தான் நினச்சேன். பட் ஸ்டோரி கொஞ்சம் லென்த் ஆகிட்டே போகுது. நான் எழுதி வச்ச ஸ்டோரி வேறு, ஆனால் நான் இங்கே சொன்ன ஸ்டோரி வேறு, அப்படி டோட்டலாக மாறிட்டு நான் பேச பேச. ஸோ கண்டிப்பாக இதோட 2 ஷாட்டை வந்து சூன் போட்டுடுறேன். கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட இன்ஸ்டா பேஜ் ஹருஃபிக்ஸ், அதாவது மீன் ஹருஃபிக்ஸ், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூடா. ஸோ உங்களுக்கான செகண்ட் பார்ட் வந்துடும். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம்.